ஹலோ மக்களே, நேற்றே சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தூங்கா நகரம், அதாவது மதுரைக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மேலே பெருசு ஈடுபாடு இல்லை. ஆனால் அந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அதெல்லாம் நல்லா இருக்கும்ன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக 20 வருஷமாக நான் வெயிட் பண்ணுறேன் இந்த கோயில் நான் போகணுன்ட்டு. அப்புறமா மதுரைக்கு போயிட்டு எப்படி ஜிகிருதண்டா சாப்பிடாம இருந்தால் எப்படி? அந்த கோயில் 4 வாசலுக்கு தான், ஏதோ ஒரு வாசலில் போய் நின்னோம். வாசலுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கனாலே ஒரு ஜிகிருதண்டா கடை இருந்துச்சு. மதுரைக்கு போயிட்டு சாப்பிடாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிகிருதண்டா சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா கடைன்னு ஏதோ கலைக்கு போட்டு கொடுத்தாரு. குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. வழியாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். மதுரைக்காரங்களாம் ஒரு மாதிரி அட்ரினலின் பம்ப் ஆகுறாங்க, விட்டா அடிச்சுவாங்க போல இருக்குது. அந்தமாரி கொஞ்சம் வைலன்ஸாக தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மதுரைக்கு வந்துட்டு பன் பரோட்டா சாப்பிடாம போனேன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடினேன். அப்புறமா எங்களுக்கு கிடைச்ச ஸ்பாட் தான் இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செம கூட்டமாக இருந்துச்சு. வெளியே ஒரு அண்ணன் பரோட்டாலாம் போட்டு தோசைக்கல்லில் வறுத்துன்னு இருந்தார். இன்னொருத்தர் பார்த்தா பரோட்டா அடிச்சு எங்களை வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு கடைக்கு உள்ளே போனால் கூட்டம் எம்மா அவ்வளோ கூட்டம் இருந்தது. உள்ளே போய் உக்காந்து 2 பரோட்டாவை சொன்னேன், டக்குன்னு எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு. இது வழியாக எனக்கு ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்லேருந்து ஒரு ஆசை நிறைவேறிச்சு. மதுரைக்கு போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வெளுத்து காட்டணும்னு சொல்லிட்டு பிடிச்சது வெளுத்து காட்ட டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. மதுரைனா மதுரை தான். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸும் முடியுது. அதாவது என்னை கோயிலுக்கு கட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்த டூர் முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து டெய்லி விளாக்ஸ் பார்ப்போம். போயிட்டு வரேன், டாட்டா.